என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலும் விசேஷமாக இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி உங்களை சந்தித்து உங்களை வாழ்த்துவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இன்றைய முத்து என்னும் இந்த சிறிய தியானத்திலே இந்த ஜூலை 1ஆம் தேதி ஆண்டவர் நம்மோடு இடைப்படுவாராக. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். 2 கொரிந்தியர் 12:9. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தன் சரீரத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருப்பதாக 7ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். நான் என்னை உயர்த்தக்கூடாதபடிக்கு அந்த முள் அது ஒரு சாத்தானுடைய ஒரு கொடுகை போல இருக்கிறது என்று சொல்லுகிறார். அது என்னை கொட்டுகிறது. ஆனால் நான் அது நீங்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். எனக்கு இந்த பலவீனத்தை மாற்றிருங்கன்னு நான் ஜெபம் பண்ணேன். ஆனால் 3 தடவை கேட்டும் ஆண்டவர் எனக்கு ஒரு பதில் கொடுத்தார். என்ன பதில்? என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் தி. என் கிருபை உனக்கு போதும், மாத்திரமல்ல உன் பலவீனத்தில் என் பலம் பூர்ணமாக விளங்கும். இந்த மாதம் உங்கள் பலவீனத்தில் தேவனுடைய பலம், நம்முடைய பலவீனத்தில் தேவனுடைய பலம். பல நேரங்களில் பலவீனப்படுறோம், பலவீனத்தோடு வாழ்கிறோம், நம்ம பலவீன பாண்டங்களாக வாழ்கிறோம். சரீர பலவீனம் ஒரு பக்கம் இருந்தாலும் சில நேரம் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கிற பலவீனம், நான் இப்படி வாழணும்னு நினச்சேன், வாழ முடியல. கடந்த 6 மாதத்தில் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலவீனங்கள் வந்து மேற்கொள்ள முடியாமல் தோற்று போனதை போல் இருக்கிறீங்களோ, ஐயோ நான் திரும்ப விழுந்துட்டேனே, இந்த பாவத்தை செஞ்சிட்டேனே, நான் எழும்பணும்னு நினைக்கிறேன், என்னால் முடியலையேன்னு சொல்லி பலவீனத்தில் நீங்கள் ஒருவேளை தடுமாறி பலவீனத்தோட போராடிக்கிட்டு இருக்கிறீங்களோ, இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்க. உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும். உங்கள் பலவீனத்திலே தேவனுடைய பலம். ஆண்டவர் நம்முடைய பலவீனத்தை பார்க்குறார். அவருக்கு தெரியாதா? நம்ம பலவீனம் அவருக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். யோவேல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக, பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. நீங்கள் இன்றைக்கி சொல்ல போகிறீங்க, இந்த மாதம் சொல்ல போகிறீங்க, கடந்த 6 மாதத்தில் எங்கெல்லாம் பலவீனம்னு சொன்னீங்களோ, அது ஆத்மா சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது உங்கள் சரீர சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். எங்கெல்லாம் நீங்கள் பலவீனத்தை ஒருவேளை பார்த்து சோர்ந்து போய் ஐயோ இதுக்கு மேலே நான் எழும்ப முடியாதுன்ற நிலைமையில் பலவீனத்தோடு வாழ்ந்துட்டுருக்கிறீங்களோ, இந்த மாதம் நீங்கள் சொல்ல போகிறீங்க, என் பலவீனத்தில் தேவனுடைய பலம் பூரணமாக விளங்கிட்டுன்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, 3 காரியத்தை நான் இன்றைக்கி சொல்ல விரும்புகிறேன். 1, பலவீனத்தில் மேன்மை பாராட்டுங்கள். பலவீனத்தை கண்டு சோர்ந்து போய் ஐயோ எனக்கு பலவீனம், நானும் ஜோமனி பார்த்தேன், கர்த்தர் பதில் கொடுக்கல, அதனால் நான் ஊழியமே செய்ய மாட்டேன், இதோட கூட விட்டுற போகிறேன், எனக்கு இதுக்கு மேலே ஊழியம் வேண்டாம், இதுக்கு மேலே நான் ஓட மாட்டேன்னு சொல்லி தன் பலவீனத்தை மையப்படுத்தி, தன் பலவீனத்தை உயர்த்தி, தன் பலவீனத்தை அதை ஒரு சிம்பத்தியாக அப்போஸ்தலனாகிய பவுல் காட்டலை. கவனித்து பார்த்தீங்களா? 3 தடவை கேட்டேன், அவர் சொன்னார் என் கிருபை போதும்ப்பான்ட்டார். உன் பலவீனத்தில் என் பலம் இருக்குன்னு சொல்லிட்டார். இதில் அவர் மேன்மை பாராட்டுகிறார். அதனால தான் அடுத்த வசனத்தில் பாருங்களேன், அந்தபடி நான் பலவீனமாக இருக்கும்போதே பலம் உள்ளவனாக இருக்கிறேன். காரணம் என்னென்னா, என் பலவீனத்தில் அவர் பலனை எனக்கு தரார், அவர் பலத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் பலவீனத்திலே தேவ பலன் என்னை தாங்குகிறது. அவருடைய பலத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன், அவர் பலத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். அப்படின்னா எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலங்களில் பலவீனத்தில் தோற்றிங்களோ, பலவீனம்னு சொன்னீங்களோ, அதில் மேன்மை பாராட்டுங்க. நான் பலவீனம் தான், இதை செய்ய முடியாது, ஆனால் இப்போ செய்ய வைக்கிறார், என்னை செய்ய வைக்கிறவர் கர்த்தர். இந்த பலவீனத்தில் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுங்கள். அதுதான் சொல்கிறார் 9ஆம் வசனத்தில், என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். முதலாவது பலவீனங்களில் இனி அதை சிம்பத்தியாக மாற்றாதீங்க, அதை காமிச்சு அழாதீங்க, அந்த பலவீனத்தை காமிச்சு ஐயோ நான் இனிமேல் ஜோம் பண்ண மாட்டேன்னு சொல்லாதீங்க. அந்த பலவீனத்தை
இனிமே சந்தோஷமாக மேன்மை பாராட்டுங்க. காரணம், நான் பலவீனந்தான், ஆனால் என்னை பலப்படுத்துகிறவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் பலத்தினால நான் ஓடுவேன். அதனால் இந்த பலவீனம் எனக்கு ஒரு மேன்மை அப்படின்னு சொல்லுங்கள். இரண்டாவது, பலவீனத்தில் கிருபையை சார்ந்து கொள்ளுங்க. முதலாவது பலவீனத்தில் மேன்மை பாராட்டுங்க. ரெண்டாவது பலவீனத்தில் கிருபையை சார்ந்து கொள்ளுங்க. பலவீனம் வந்துருச்சா, நான் இதுக்கு மேலே எழும்ப முடியாது, நான் தான் தோற்றுட்டேனே, நான் தான் உடஞ்ச பாத்திரமேன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காராம ஆண்டவர் சொல்கிறாரு, என் கிருபை உனக்கு போதுன்றார்ல, கிருபையை வாங்குங்க. கேளுங்க, டெய்லி கேளுங்க, கிருபை தாங்க. டெய்லி கேளுங்க, கிருபை கேளுங்க, கிருபை கேளுங்க. நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும், அப்பா கிருபை வேணும்ப்பா, இன்னும் கிருபை தாங்க, இன்னும் கிருபை தாங்கன்னு கேளுங்க. நான் பலவீனம் தான், என்னால் எழும்ப முடியாது, நான் இந்த இடத்துல போராடுறேன், இந்த விஷயத்தில் மேற்கொள்ள முடியலை, எனக்கு உங்கள் கிருபை வேணும், எனக்கு உங்கள் கிருபை தாங்க. எதுக்கு? இன்னும் பாவம் செய்கிறதுக்கு இல்லை, அந்த கிருபை என் பலவீனத்தில் நான் மேன்மை பாராட்ட, என் பலவீனத்தில் தேவனுக்காக எழும்ப. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் பலவீனங்களிலே தேவ கிருபையை சார்ந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய கிருபையில் நீங்கள் வளர கற்றுக்கொள்ளுங்க. தேவ கிருபையை சார்ந்து கொள்ளுகிற எந்த மனுஷனும் பலவீனத்தில் சந்தோஷப்படுவான். உங்களால் முதலாவது பலவீனத்தில் மேன்மை பாராட்ட முடியுதா? ரெண்டாவது பலவீனத்தில் கிருபையை சார்ந்துக்கிறீங்களா? ஆண்டருடைய சமூகத்தில் வரும்போதெல்லாம் நம்ம முழுவதும் ஜீரோன்ற லெவலுக்கு வந்துட்டு உங்கள் கிருபை தான்ப்பா அப்படின்னு நம்ம விழுந்துட்டோம், சரணாகதியாக அவர் பாதத்தில் விழுந்துட்டோன்னா அது ஒரு கிருபை தாங்கும். பாருங்களேன், இன்றைக்கி இந்த மாதம் முழுசும் தேவ கிருபையை சார்ந்துக்கோங்க. நம்மளால் ஓட முடியும்னு நினைக்கிறீங்களா? நம்மளால் முடியாதுங்க. நம்ம தனியாக ஏதோ செய்யலான்னு முயற்சி பண்ணி பார்த்தீங்களா? முடியாது. தேவ கிருபையை சார்ந்து கொள்ளுங்க. மூன்றாவதாக, பலவீனத்தில் தேவனுக்காக எழும்புங்க. தேவனுக்காக எழும்புங்க. பிலிப்பியர் 4:13 இப்படியாய் பவுல் சொல்கிறார் இல்லையா? பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆண்டவருக்காக எழும்புங்க. நீ தான் பலவீனனாச்சேன்னு அந்த பலவீனம் சொல்லும், அந்த பலவீனம் அந்த மாம்சம் சொல்லும், இல்லை உன்னால் எழும்ப முடியாது, உன்னால் ஃபாஸ்டிங் இருக்க முடியாது, இந்த மாதம் உன்னால் ஊழியெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு அது சொல்லும். உங்களை அதை அமுத்த பார்க்கும். நீங்கள் சொல்லுங்கள், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆண்டவருடைய பலனினால் நீங்கள் எழும்புங்க. பெரிய காரியத்தை செய்யணும். கடந்த 6 மாதம் ஆண்டவருக்காக நீங்கள் என்ன செய்யலையோ இந்த 7வது மாதம் நீங்கள் செய்யணும். இந்த ஜூலை மாதம் நீங்கள் செய்யணும். நீங்கள் சொல்லுங்கள், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே கடந்த 6 மாதம் என்னெல்லாம் செய்யலையோ அதெல்லாம் இந்த மாதம் செய்வேன். பலவீனம்னு நான் ஃபாஸ்டிங் இருக்கல, பலவீனம்னு சர்ச்சைக்கு போகல, பலவீனம்னு நான் என் ஆண்டவருக்கு சமூகத்தில் எதையுமே செய்யலை, ஊழியமே செய்யலை. ஆனால் இந்த 7வது மாதம் அவர் என்னை பலப்படுத்துகிறபடியினால 1, என் பலவீனத்தில் மேன்மை பாராட்டுவேன், 2, என் பலவீனத்தில் கிருபையை சார்ந்து கொள்வேன், 3, என் பலவீனத்தில் நான் தேவனுக்காக எழும்புவேன். இந்த மாதம் அப்படி தீர்மானம் எடுக்கலாமா? பலவீனத்தில் தேவனுக்காக எழும்புவேன்ற அந்த பெரிய நிச்சயத்தோடு எழும்புங்க. உங்கள் பலவீனத்தை பார்த்து ஆண்டவர் உங்களை வேண்டான்னு சொல்லிடுவாரோ? நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆண்டவர் வேண்டாம், எனக்கு நீ தேவையில்லைன்னு சொல்லுவார் நீங்கள் நினைக்கிறீங்களா? அவர் யார் தெரியுமா? ஒரு வசனத்தை வாசி ஜோம் இல்லாமா? எபிரேயர் நிருபம் 4:15 வசனம், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். இந்த வசனத்தை இன்னைக்குரிய மனப்பாட வசனமாக குறித்து கொள்ளுங்க. இந்த ஜூலை 1ஆம் தேதி உங்கள் பலவீனங்களை குறித்து, ஐயோ நீ பலவீனம், நீ எனக்கு வேண்டாம் அப்படி சொல்லுகிறவர் அல்ல. அதை பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் அல்ல. சகிக்க முடியல, உன் பலவீனத்தில் விழுந்து போறிய அப்படின்னு தூக்கி போடுகிறவர் அல்ல. உங்கள் பலவீனத்தில் தேவ பலனை சார்ந்து, தேவ கிருபையை சார்ந்து, தேவனுக்காக எழும்புவேன்ற அந்த நிச்சயத்தோடு எழும்புங்க. பாவமில்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு பலனை தருவார். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் தகப்பனே, நாங்கள் பலவீன பாண்டங்கள், நாங்கள் பலவீனர்கள், செய்யணும்னு நினைக்கிறத செய்ய முடியல, செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறத செய்கிற பலவீனர்கள், நிர்பந்தமான மனிதன் நான் என்று பவுல் சொன்னது போல பல பலவீனங்கள். ஆனால் இவைகளின் மத்தியில் எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிற நீர் எங்களை தொடர்ந்து ஓட வைக்கிறீர். இதை மாத்திரம் நாங்கள் உணர்றோம் சுவாமி. எங்கள் பலவீனங்களை குறித்து பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியராய் நீர் இராமல் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்கிறவர். கிருபாசன தண்டிக்கு வருகிறோம், உம்மை சார்ந்து கொள்ளுகிறோம், கிருபையை சார்ந்து கொள்ளுகிறோம். இந்த மாதம் முழுவதும் உடைய பிள்ளைகள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும்.
கடந்த 6 மாதத்தில் தோற்று போனவர்கள் இந்த 7வது மாதம் ஜெயிக்கட்டும். கடந்த 6 மாதத்தில் எழும்ப முடியாது, அவ்வளவுதான், என் பலவீனம் என்னை கவிழ்த்திருச்சு, என்னை அமிழ்த்திருச்சுன்னு சொல்கிறவங்க இந்த 7வது மாதம் எழும்பட்டும். இந்த 7வது மாதம் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஜெயத்தின் மாதமாய் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் இந்த 7வது மாதம் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு வெற்றியின் மாதமாய் மாறட்டும். உம்முடைய கிருபை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். எங்கள் எல்லாரையும் உங்கள் கிருபைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்தும். வீண் செலவுகளுக்கும் மருத்துவ செலவுகளுக்கும் உடைய பிள்ளைகளை விலக்கி காத்துக்கொள்ளும். தேவனுடைய பிரசன்னத்தினால் நிரப்பும். கிருபைக்குள் மூடி மறைத்து கொள்ளும். அப்பா, தேவைகளெல்லாம் அதிசயமாய் உடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதம் சந்தித்தரலும். உடைய நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.